கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்று முதல். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இது ஒரு முக்கியமான சந்திப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 கோரிக்கையை தான் வச்சார். ஸ்டாலின் 53 கோரிக்கை வச்சாருன்னாங்க. அப்புறம் எல்லா மாநிலத்திலையும் எங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் டபுள் இன்ஜின்னா நல்லா ரொம்ப வேகமாக அந்த மாநிலம் முன்னேறும். சரி இல்லைன்னா அதாவது தொலைக்காட்சிகள் எவ்வளோ அமித்ஷா மறுப்பு பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, நேரம் ஷார்ட்டேஜாக இருந்ததால் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. ஆனால் இங்கே நம்மட்டு சிரிச்சுக்கின்னு திமுக அண்ணா திமுக ஆட்கள்லாம் அமித்ஷா வந்து பார்க்கல. இங்கே வர எல்லா சீஃப் மினிஸ்டரும் சல்யூட் பண்ணுறான். எனக்கு இந்த ஆள் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை. சார், இந்த மேகதாது இஷ்யூ, அந்த டேம் இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. மே 2021 ஆட்சிக்கு வந்துட்டு 28 மாதம் கழிச்சு தான் அதை திட்டமாக அறிவிச்சிங்க. உங்களுக்கு 2.25 வருஷம் தேவைப்படுது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு. ஆனால் 18 நாள்லேயே எல்லாம் முடிச்சிடணுமா? கரண்ட்டு வரல, தண்ணி வரலன்னு பொதுமக்களே அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா சார்? அது அவங்க கோரிக்கை, அவங்க போராட்டம், அவங்க எதிர்ப்பெல்லாம் நியாயங்க. என்னையே அப்படி பண்ணுறேன்னு அதுக்கு அந்த பணியாளர் சொல்கிற பதில் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதலமைச்சரை போய் கேளுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்வான். இப்போவே திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வெளியே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் டிஎம்கே பொலிட்டிக்கலி. காங்கிரஸ் போனது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம். இப்போ திமுக வந்து குதிரை பேரம் ஆச்சுன்னு பேசுகிறாங்க சார். அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்க. ஆட்சியெல்லாம் நீங்களே நடத்திங்கன்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு முயற்சிகள் பண்ணாங்களே, அது என்ன பேரம்? 42 பேர் இபிஎஸ் அவர்கள்கிட்ட இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் வந்து அவரும் தாவேக்காக வருவாரா இல்லை திரும்ப ஏடிஎம்கேக்கு போயிடுவாரா சார்? திமுகவோட இவர் டீல் போட்டார்ல முதல்வர் ஆகிறதுக்கு, அதில் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு. விஜய் எப்படியும் வந்துடக்கூடாதுன்னு உதயநிதி ஒத்த காலில் நிற்கிறார். அதிமுகவில் தலைமை மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்த கட்சி கரைவதை யாராலும் தடுக்க முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லியில் போய் பிரதமர் அவர்களை நேற்று சந்திச்சிருந்தார் சார். தமிழ்நாடு சார்ந்த பல கோரிக்கைகள் வச்சுருக்காரு. இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவாரா நம்ம பிரதமர்ன்ற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கு. இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முக்கியமான சந்திப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் வந்து எதை எதிர்பார்க்கறதுன்றது பைத்தியகாரதனம். ஏன்னா இது ஒரு கர்டசி கால் தான், அதாவது சம்பிரதாயமான சந்திப்பு. நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கேன், 8 கோடி மக்களின் பிரதிநிதி நான் தான் இனி 5 வருஷத்துக்கு அப்படின்றத போய் அவர்கிட்ட பிரதமர்கிட்ட, ஏன்னா அவர் நாட்டின் தலைவர் இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்கிறதையும் நாட்டின் தலைவர் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 கோரிக்கையை தான் வச்சார். போன ஆட்சியில் எடப்பாடி போகும்போது ஃபஸ்ட் டைமு 73 கோரிக்கையை வச்சார். ஸ்டாலின் 53 கோரிக்கை வச்சாருன்னாங்க. சரி, நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி அதில் எத்தனை கோரிக்கை நிறைவேறியிருக்குது? ரெண்டாவதுங்க, இது ஒரு சம்பிரதாயமான ஒரு அறிமுக கூட்டம் தான். இன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டா நமக்கு தெரியாதா மோடி சர்க்கார் எப்படி, மோடி சர்க்காருடைய அணுகுமுறை என்ன, அது எப்படி பாஜக மாநில அரசுகளை நடத்தும், பாஜக அல்லாத அரசுகளை அது எப்படி கொடுமைப்படுத்தும், பாரபட்சமாக நடத்தும். பிரதமரே வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு பேசுவார், கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக. மாநிலத்தில் ஒரு ஆட்சி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது, நாட்டில் வரக்கூடிய ஆட்சி எல்லா மாநிலங்களையும் தேர்ந்தெடுக்கப்படுவது. அப்போ 2 பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகணும், கோஎக்ஸிஸ்டன்ஸு சேர்ந்து வாழ கற்றுக்கணும் முதல்ல. ஆனால் இன்றைக்கி பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள், பிரதமர் உள்பட, அமித்ஷா உள்பட என்ன பேசுகிறாங்க 2014ன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உண்டாக்குவோம், காங்கிரஸ் இந்த நாட்டிலேருந்து விரட்டி அடிப்போம், அப்புறம் எல்லா மாநிலத்திலையும் எங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் டபுள் இன்ஜின்னா நல்லா ரொம்ப வேகமாக அந்த மாநிலம் முன்னேறும். சரி இல்லைன்னா
முன்னேற்ற விட மாட்டோம் அப்படின்றது தானே அதில் ஒரு சூசகமான செய்தி இருக்குது. என்ன இருக்குது 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே என்ன இருக்குது? 2 பேர் என்ன பேசிக்குவாங்க? குசலம் விசாரிப்பாங்க. ஓகே சார், நாங்கள் பழைய கவர்மெண்ட் மாதிரி இருக்க மாட்டோம் சார், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் சார், உங்களை எதிரியாக பார்க்கல சார் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். அவங்க ஓகே, நாங்கள் எங்கள் கோஆப்ரேஷன் எப்பவுமே உங்களுக்கு உண்டுங்க மிஸ்டர் விஜய்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன? ஈரான் வாரை எப்படி நிறுத்துறதுன்னு பேசுவாங்களா? எதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே என்ன? அதாவது தொலைக்காட்சிகள் எவ்வளோ அமித்ஷா மறுப்பு பேசுவதற்கு, சந்திப்பதற்கு. பாவம், நல்ல வேலையாக நேற்று நைட்டே அந்த ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க, தன்னிலை விளக்கம் மாதிரி. அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, நேரம் ஷார்ட்டேஜாக இருந்ததால் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காத அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் மறுப்புன்னு எப்படி நீங்கள் ஊடகத்தில் சொல்லலாம்? நாங்கள் வந்து அவரை வர வச்சு இல்லைன்னு சொல்லியே, நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டது உண்மை, ஆனால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல டியூ டு பாசிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே நம்மட்டு சிரிச்சுக்கின்னு திமுக திமுக ஆட்கள்லாம் அமித்ஷா வந்து பார்க்கல இங்கே வர. சரி, அமித்ஷா வந்து உள்நோக்கத்தோடு கூட இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா மோடிக்கு இருக்கிற ஒரு மெக்னானிமிட்டி அமித்ஷாக்கு இருக்காதுன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் சார். அவர் கடந்த முறை போகும்போது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்காக போனார், இப்போ முதல்வராக போகிறாரு. அவங்க எவ்வளவோ அவரை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாங்க, அதனால கூட இருக்கலாம் இல்லையா சார்? அதான் அந்த வெறுப்பு தான். அதாவது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் கூப்பிட்டீங்க, அமித்ஷாவே அதில் இன்வால்வ் ஆகி கூப்பிட்ருக்காரு, விஜய் பொலைட்டாக நோ சொல்லிட்டாரு. அதனால் அது தேர் எண்ட்ஸ் த மேட்டர். நீங்கள் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்கள் கூட்டணியை பலப்படுத்த. அவர் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அப்போ அது அதோடு விட்டுடணும். அதில் ஒரு பகைமையாக நான் எவ்வளோ பெரிய ஆள், நம்பர் 2 இன் இந்தியா, மோடிக்கு அடுத்தது நான் தான், எல்லா சீஃப் மினிஸ்டரும் சல்யூட் பண்ணுறான் எனக்கு. இந்த ஆள் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை, கட்சி தொடங்கிய 2.5 வருஷம், என்னை மதிக்கலை, அப்படி ஈகோ பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் தான் அமித்ஷான்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நாகாலாந்து கவர்னரை பார்க்குறாரு, 3இல் 1 பங்கு இருக்கிற கேரளா முதல்வரை பார்க்குறாரு. ஒரு வேளை முன்னுரிமை அவங்க இவங்களுக்கு முன்னால் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம். ஐ டோன்ட் டினை இட். ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தானே. இவங்க அனுமதி கேட்டது பின்னால் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனாலும் தமிழ்நாட்டின் முதல்வர் நீங்கள் ராத்திரியில் 5 கார் மாறி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போனால் கூட சந்திக்கிறீங்க எடப்பாடியை. வென் ஹி வாஸ் நோபடி, நாட் சீஃப் மினிஸ்டர், இல்லையா? அப்போ ஒரு தமிழ்நாட்டின் முதல் முறையாக வரக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவருக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுக்கணும். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக அவர் வராரு. தாவேக்கா தலைவராக நீங்கள் கூப்பிட்டீங்க, மறுத்தார, அவராக வரல. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் வரும்போது யூ ஷுட் ஹவ் மேட் சம் டைம், ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவரை பார்த்து இருக்கணும். அவர் டெல்லியிலே தான் தங்கியிருக்காரு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் கூட வாங்க 7:30க்குன்னு கூட கூப்பிட்ருக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. அதில் ஒன்றும் நமக்கு இது இல்லை. அவர் முக்கியமாக இந்த 4 கோரிக்கைகள் வச்சாலுமே அது முக்கியமான கோரிக்கைகள் இல்லையா சார்? இந்த மேகதாது இஷ்யூ, அந்த டேம் இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே சார்? இதுதான் முக்கியம், இது மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு. இதுக்கான கூட்டமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கர்டசி கால். பிரச்சனைகள் பேசுவதற்கு அவர் இன்னொரு வாட்டி போக வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய அதிகாரிகள், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும். இது வந்து தனியாக போனார். அதான் சொல்கிறேன்னு, ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறார். இந்த மாதிரி அக்கேஷனுக்கே கடந்த காலத்தில் எல்லாம் போவாங்க. அப்படியே முதலமைச்சர் விமானத்திலேயே போயிட்டு முன்னால் வந்து பூங்கொத்து கொடுப்பாங்க. இந்த காட்சிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்டாலின் கூடவே விமானத்திலேருந்து சென்னைக்கு வந்த ஆட்கள் முன்னால் காரில் வந்துட்டு தமிழ்நாடு இல்லத்தில் வந்து பூங்கொத்து கொடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் ஒழிச்சிட்டாருங்க அவர். சிம்பிள் ஆக்கிட்டார். ஒரு எளிமையான ஆள், அவ்வளோதான். உடனே கேட்பாங்க, எளிமையான ஆள்னால் ஏன் பிஸ்னஸ் கிளாஸில் போகக்கூடாது, எக்கனாமிக் கிளாஸில் போகக்கூடாதுன்னுவாங்க. அது அவருடைய கம்ஃபர்ட்டுங்க. அவர் இன்றைக்கி ஒன்றும் வந்து போலையே, அவர் ரெகுலராக ஈஸ் அஃபோர்டபுள். இன்றைக்கி கூட இது அரசாங்கத்துக்கு பில் ஆகுதா இல்லை அவர் சொந்த பணத்தில் போடுறாரா? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பைசா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்துங்க அவருடைய கம்ஃபர்டபிலிட்டி, அவருடைய ப்ரைவசி அவர் பார்க்குறாரு.
தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் உங்கள் தலையில் பெரிய கொட்டா கொடுத்து வருங்கால முதலமைச்சராக அடுத்த முதலமைச்சராக நினைச்சவரை எம்எல்ஏவை கூட இல்லாத மூலையில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போவாது உங்களுக்கு அது இப்போவுமே பொறுமை வேணும். இல்லை இப்போவுமே என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 நாள் தான் ஆகுது அவர் ஆட்சி அமைச்சு. ஆனால் இப்போவும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்கங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வச்செல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா சார்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான். ஆனால் அதுக்கு காரணம் யார்? இன்னும் ஆட்சி நிர்வாகத்தை முழுமையாக எடுத்த போகிறவரா இல்லை 10 வருஷமாக மாறி மாறி குட்டிச்சவராகிட்டு போயிருக்கணும்? அதுதானே இது. சும்மா ஒன்று இன்னும் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணலையா? நிறைய விமர்சனங்கள். அதனால இந்த விமர்சனங்கள் உண்மை இல்லை, நியாயம் இல்லை. நேர்மையான விமர்சனம் வரவேற்கத்தக்கது. ஆனால் புதிய அரசுக்கு ஒரு 6 மாத காலமாவது அவகாசம் கொடுக்கணும். அது செட்டில் டவுன் ஆகி அது தன்னுடைய நிர்வாகத்தை எல்லா இடத்துலையும் நீடித்து அது வந்து ஒரு 2 மாதமாக அது ஆகும். அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு 4 மாதம் கழித்து கேள்வி கேட்டால் கூட இப்போ பார்த்தோம் ஒரு காணொலி, உதயநிதி சொல்லார் 120 நாள் தான் ஆகிருக்கு, இப்போ வந்து இனிமேல் இன்னும் செய்வோம். இப்போ தான் நம்ம 120 நாளுக்கு பேசின பேச்சு அது. சரி, மகளிர் இந்த உரிமை தொகையை நீங்கள் மே 2021 ஆட்சிக்கு வந்துட்டு 28 மாதம் கழிச்சு தான் அதை திட்டமாக அறிவிச்சிங்க. உங்களுக்கு 2.25 வருஷம் தேவைப்படுது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு. ஆனால் 18 நாள்லேயே எல்லாம் முடிச்சிடணுமா? போதிய அவகாசம் இருக்குது, கொடுக்கப்பட்டது. மக்கள் கனிமொழி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசலாமா வாயை திறந்து? இல்லை சார், இவங்க ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாலுமே இப்போ கரண்ட்டு வரல, தண்ணி வரலன்னு பொதுமக்களே அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா சார்? எங்க பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறது நியாயங்க. இந்த கோடை காலத்தில் இந்த சம்மரில் கரண்ட் இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். அதுவும் இரவு நேரத்தில் குழந்தைங்கள வச்சிட்டு இருக்கிறவங்க, அது அவங்க கோரிக்கை, அவங்க போராட்டம், அவங்க எதிர்ப்பெல்லாம் நியாயங்க. அது அரசியல் ரீதியாக வன்மத்தோடு தாவேக்கா தான் அதுக்கு பொறுப்பு. நான் பார்க்குறேன் ஒரு காணொலியில் ஜனங்க வந்து கொதிச்சு போய் தொடர்ந்து இது மாதிரி ஆகுதை விட்டுன்னு ஒரு பவர் சப்ஸ்டேஷனுக்கு உள்ளவே போய் அங்கே இருக்கிற ஒரு பணியாளரை கேட்குறாங்க, என்னையா அப்படி பண்ணுறேன்னு. அதுக்கு அந்த பணியாளர் சொல்கிற பதில் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதலமைச்சரை போய் கேளுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்றான். அப்போ எவ்வளோ வன்மத்தோடு அவன் இருக்கிறான். குறைஞ்சது அவன் என்ன சொல்லணும், இது நாங்கள் தப்பு இல்லைங்க, எங்கள் ஏஐ கிட்ட சொல்லுங்கள், இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது வந்து ஏதோ ஒரு இன்ஜினியர் சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. அவன் சொல்கிறான் முதலமைச்சர் போய் கேளுங்கன்னு. அப்போ திட்டமிட்டு இதில் வந்து பல விஷயங்கள் செயற்கையாக வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டுட்டு கரண்ட்டு போயிடுச்சின்னு மக்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ கற்றுக்க போகிறாங்க? மக்கள் வந்து கொடுத்த பாடத்தை இவங்க என்ன கமிட்டி போட்டு 38 பேர்கிட்ட கேட்டது. இவங்க ஆளுங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா இனி ஜென்மத்துக்கு இவங்க தலை தூக்க முடியாது. இப்போவே திமுக கூட்டணி கட்சிகள் வந்து வெளியே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். டிஎம்கே பொலிட்டிக்கலி அவங்கக்கிட்ட பணம் இருக்கலாம், கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கூட்டணிக்கு ஆள் இல்லை. கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலில் போட்டியிட்டதே இல்லை. அதுதான் அவங்க வரலாறு. கூட்டணி தான் அவங்க பலமே. இப்போ அந்த பலத்தை வந்து இழந்துட்டீங்க நீங்கள். அப்போ எவ்வளோ ஒரு நிதானமாக இருக்கணும் நீங்கள். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்றத்தை கண்ணை மூடி திறந்தால் 2029 வந்துடும். காங்கிரஸ் போனது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம். யாரை எதிர்த்து நீங்கள் வந்து மோடி எதிர்க்க போகிறீங்களா இல்லை இப்போ மோடி கூடவே சேர்ந்துக்குவீங்களா? இப்போ அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப முட்டு சந்தில் நிற்கிதுங்க திமுக. ஆனால் அதன் தலைவர்கள், முன்னாள் முதல்வர், துணை முதல்வர், முன்னாள் துணை இவங்கெல்லாம் வந்து மாய உலகத்தில் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ரியாலிட்டிக்கே வரல. இன்னும் அவங்க கன உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சார், இந்த அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ திருச்சி கிழக்குலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் மக்கள் இவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்களா சார்? ஏன்னா எல்லாருமே தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க 2026 தேர்தலில் நாம் பார்த்த ஒரு 2-3 அதிசயம் என்னன்னா, முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வந்த ஒரு கட்சி தாவேக்கா தனியாக தேர்தலை சந்தித்து 35% வாக்குகளை வாங்கியது ஒரு பேரதிசயம். வேறு எங்கே இந்த அதிசயம் நடக்கலைங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா,
இந்த தேர்தலில் நான் பார்த்தது, நேரில் நான் பார்த்தது, உணர்ந்தது என்னன்னா, யாரும் வந்து இங்கே யார் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் என்ன, குலம் கோத்திரம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவர் ஒருத்தருங்க கண்டுக்கல. ஆனால் எல்லாரும் என்ன கண்டுக்கிட்டாங்க, சார் இங்கே விசில் சின்ன எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்கு, விஜய் ஷுட் பிகம் த சீஃப் மினிஸ்டர். இந்த மாறி மாறி 60 வருஷத்தை ஆண்டு நாசம் பண்ணாங்கல்ல தமிழ்நாட்டை, அவங்க ஒழியணும், மாற்றம் வரணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இது மாதிரி நான் எந்த தேர்தலையும் பார்த்ததில்ல. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை அடிக்கும், ஆன்டி இன்கம்பன்சி வரும், ஆளுங்கட்சி போனால் எதிர்கட்சி தான் பெனிஃபிட் ஆகும், இதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி இதுவரையில் அதிகாரத்திலே இல்லாதவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க ஜனங்க. இதெல்லாம் அதிசயமான விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ அந்த அதிசயத்தின் நீட்சி தான் இப்போ இந்த இடைத்தேர்தலில் வரும். ஏன்னா விஜய் என்ன சொல்ல போகிறாரு மக்கள்கிட்ட, நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு ஒரு 10 சீட்டு கம்மியாக கொடுத்துட்டீங்க, அதனால் விஜய் அவர்கள் பேசுவாரா சார்? பேசணுன்றேன். எம்ஜிஆரை வந்து 77 மகத்தான வெற்றி பெற்றார், 130 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். கருணாநிதியை தோக்கடிச்சு ஃபஸ்ட்டு ஏடிஎம்க்கு வந்தது. 3 வருஷம்தான் அவர் முதல்வராக இருந்தார் ஃபஸ்ட் டைம். 80 ஜனவரியில் லோக்சபா எலெக்ஷன் வருது. கருணாநிதி என்ன பண்ணார்னா, குயிக்தியாக இந்திரா காந்தியோட ஒரு அலையன்ஸை போட்டு 37 சீட்டில் ஜெயிச்சிடுச்சு அந்த அணி. பார்லிமெண்ட்டில் 39, 2 தொகுதியில் தான் அதிமுக ரூலிங் பார்ட்டி. ஈ வாஸ் சீஃப் மினிஸ்டர், எம்ஜிஆர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர். 2 தொகுதி தான், 3 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்காரு. ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், அன்றைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் தான் எம்ஜிஆருக்கு கை கொடுத்துருக்கு. 2வது சிவகாசி. இந்த 2 தொகுதிகள் தான் ஜெயித்தார். உடனே கருணாநிதி என்ன பண்ணார், காலங்காலமாக மத்திய அரசு மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலே ஆர்டிக்கல் 356 பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கும்போது இந்திரா காந்தி கிட்ட போய் அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க, ஒரு 7-8 வட மாநிலங்கள், தமிழ்நாட்டையும் சேருங்க, இந்த ஆளுக்கு மதிப்பு இல்லை மக்கள் மத்தியில்னு. 3 வருஷம் ஆன ஒரு ஆட்சியை இன்னும் 2 வருஷம் இருக்கு அவருக்கு, கலைச்சிட்டாங்க. கலைச்ச உடனே ஒரு சில மாதங்கள்லேயே ஜனவரியில் லோக்சபா எலெக்ஷன், அநேகமாக ஒரு 4-5 மாதத்தில் திரும்ப இது வருதுங்க, இடைத்தேர்தல் வருது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு. வந்த உடனே அவர் ஒன்றுமே பேசலை எம்ஜிஆர். என்ன தவறு செய்தேன் நான்னாரு, அவ்வளோதான். போன எலெக்ஷனோட அதிகமாக வந்துடுச்சு சீட்டு சட்டசபையில். ஸோ மக்கள் எம்ஜிஆரை வந்து ஏதோ காரணத்தால் லோக்சபா எலெக்ஷனில் தண்டித்தாங்க. ஏதோ காரணம் என்ன உங்ககிட்ட நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் எப்பவுமே ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக செய்வார். ஆட்சிக்கு வந்த உடனே மத்தியில் ஆட்சி மாறிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி 77 வீழ்த்தப்பட்டு ஜனதா ஆட்சி வந்தது, மொரார்ஜி தேசாய். இவர் என்ன பண்ணார், சுயநலத்துக்கு இங்கே கருணாநிதியும் சண்டை போட்டுக்கிட்டு மேலே மொரார்ஜி தேசாயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு காங்கிரஸை கைட்டி விட்டுட்டு அங்கே போயிட்டார். அதுதான் அவருடைய நாடாளுமன்ற தோல்விக்கு பிரதான காரணம். அவர் விட்டவங்களை இவர் பிடிச்சிட்டாரு. நேற்று வரைக்கும் அரைக்கி இந்திரா எமர்ஜென்சி மிசான் பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அவங்கக்கிட்ட போய் உட்காந்து ஜெயிச்சு இவர் அசம்பிளிலேருந்தும் காலி பண்ணார், ஆட்சியை கவுக்க வச்சார். ஆனால் அவர் போய் ஒன்றே தான் சொன்னார், என்ன தவறு செய்தார், ஜனங்க திரும்ப ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால் இதை தான் செய்யணும். திருச்சியிலையும் அந்த 4-5 இடைத்தேர்தலையும் அவர் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அவர் வந்து மக்கள்கிட்ட போய் எனக்கு ஆதரவெல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, 118 இருக்கணும், எனக்கு 107 தான் கொடுத்தீங்க, 108, இப்போ எனக்கு வந்து ஒரு 10 தேவைப்படுது, அதை கொடுத்தீங்கன்னா நிலையான ஆட்சியையும் நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாலே போதும். இந்த 2-3 மாதத்தில் பெரிய சாதனை உறுதிமொழிகள் எத்தனை பண்ணமோ பண்ணட்டும். இப்போ முதல்ல நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்குனாரா இல்லையா? ஃபஸ்ட்டு ஆர்டரே என்ன போட்டார், சிஎம்டிஏல இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணுறாங்கல்ல இவ்வளோ காலமாக, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் 27 ரூபான்னு திமுக அதிமுக மாறி மாறி, அதை வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாரா? ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் அவர் செய்திருவார். அதையும் சொல்லி ஓட்டு கேட்கலாம். ஆனால் மெயினாக எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் குறையுது,
கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் நான் நிலையான ஆட்சி இல்ல, தருவேன் இதை வந்து எப்படி அப்படின்னு சொன்னார்னா மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்றாங்கன்னா இது குதிரை பேரம் ஆச்சு, எல்லாம் குதிரை பேரம் பண்ணி தான் இவங்க எங்க கட்சியை விட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி பேசுறாங்களே சார். போன யார் வாட்டி அவங்க கட்சி? ஏடிஎம் திமுக கட்சியில இருந்து யார் போறாங்க? இன்னும் போலையே. இப்போ திமுக வந்து குதிரை பேரம் ஆச்சுன்னு பேசுறாங்க சார். அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்க. போன வாட்டி அதிமுக சின்னத்துல நின்னவங்க இப்ப தாவேகா சின்னத்துல நிக்க போறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து நிதானமா யோசிங்க. பெரும்பான்மைக்கு எவ்வளவு தேவை? 118 தேவை. 118 வந்து இல்லாமலா விஜய் வந்து ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிட்டாரு? அது வரைக்கும் இழுத்தார்ல, 4 நாள் 5 நாள். 118 வந்த பிறகு தானங்க அவரை கூப்பிட்டாரு. ரைட்டு. இதில் எங்கேருந்து குதிரை பேரம் இருக்கு? நம்பர் 1. அவர் நம்பிக்கை கோரும் வாக்கு 144 அவருக்கு ஆதரவாக வந்து. அந்த வாக்கு எடுப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல பல பேர் இவருக்கு வந்து வாக்கு செலுத்தி. பல பேர் இல்லைங்க, ஏடிஎம்கே 2ஆ உடஞ்சிடுச்சு. 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 ஒரு பக்கமும் 22 ஒரு பக்கமும். அதாவது பெரும்பான்மை இவருக்கு ஆதரவு கொடுக்கறது தான் இன்றைக்கு சரியான நிலை அப்படின்னு முடிவு எடுத்தது. ஆனால் சிறுபான்மைக்கு தலைவராக இருந்த எடப்பாடி என்ன நிலை எடுத்தார்னா, தீய சக்தின்னு எம்ஜிஆரால் முத்திர குத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அதை ஒழிப்பது, திமுகவை ஒழிப்பது தான் என் வேலைன்னு சொல்லி அதிமுக ஆரம்பித்தார் இல்லையா? அந்த அதிமுகவை திமுக கீழே கொண்டு போய் உட்கார வச்சு என்ன முதல்வராக்குனா போதும், ஆட்சியெல்லாம் நீங்களே நடத்திங்கன்னு சொல்லி அதிமுக திமுக கூட்டணிக்கு முயற்சிகள் பண்ணாங்களே, அது என்ன பேரம்? 5ஆம் தேதி 4ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து. அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த குதிரை பேரம், யானை பேரம், மீன் பேரம்லாம் பேசுகிற தகுதி இல்லை. திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டாரு. அல்ல, இது வந்துங்க அவர் விஜய்க்கு ஆட்சிக்கு போதுமான அளவு இருக்குது. அதுக்கு அதிகமாக வந்தது காரணம் அந்த கட்சியில் 2 விதமான சிந்தனை வந்தது. புரியுதுங்களா? நாம் திமுகவை ஆதரிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பும், அல்லது திமுக கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பும், மெஜாரிட்டி குரூப்பு. இல்லை யார் கூட ஒன்றா யார் காலில் ஒன்றா விழுந்தாவது முதல்வராக இபிஎஸ் ஆகணும்னு ஒரு குரூப்பு, சிறுபான்மை குரூப் இருந்தது. அதுதானே அதிமுகவினுடைய தலைவலிக்கு காரணம். தாவேக்கா பொழந்துடுச்சு, தாவேக்கா வந்து எங்களுடைய கட்சியை உடைக்குதுன்னெலாம் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ உண்மையற்றதுன்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி உடையல. ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு இரட்டை புறா சேவல் சின்னத்தில் சட்டமன்றத்தில் ஃபேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை தெரு வரைக்கும் வந்தது, இன்னி வரைக்கும் இருந்தது. அப்போ அதிமுகவில் கோஷ்டி பூசல் என்பதோ, இந்த கோஷ்டிகள் பிளந்து அடிச்சுக்கிறது, ஒன்றாவது, இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதையே எனக்கு தெரிஞ்சு 10-20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சிவி சண்முகம் தாவேக்கா உருவாகி 2 வருஷம் தானங்க ஆச்சு. இதுதான் எங்களை பொழந்ததுன்னா பைத்தியக்காரன் கூட இப்படி சொல்ல மாட்டான். இல்லை சார், இப்போ சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக இருக்காரு சார். 4 பேர் ராஜினாமா பண்ணி தாவேக்காக்கு வந்துட்டாங்க. 42 பேர் இபிஎஸ் அவர்கள்கிட்ட இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் வந்து அவரும் தாவேக்காக்கு வருவாரா, இல்லை திரும்ப ஏடிஎம்கேக்கு போயிடுவாரா சார்? ஏன்னா வேலுமணி அணி தனியாக இருந்தவங்க திரும்ப இபிஎஸ் கிட்டே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க. அதாவதுங்க அதிமுகவில் வந்துங்க இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கிற பிளவு வந்து தலைவர்கள் வேண்டுமானாலும் இபிஎஸ்ஸை வந்து ஆதரிச்சுட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு போயிடலாம். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கீழ்மட்ட நிர்வாகிகள், இன்றைக்கி கூட பார்த்தேன் தொலைக்காட்சியில் ஒரு 4-5 தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கங்கள் தாவேக்கால இணைஞ்சிட்ருக்காங்க பனையூரில். ஸோ அதிமுக ஆஸ் எ கட்சி வந்து காலியாக போகுதுங்க. தலைவர்கள் பதவிகளுக்காக, பதவி எம்எல்ஏ பதவியை காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம், கட்சி பதவிகளை காப்பாற்றி கொள்ள. ஆனால் தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இது வந்து தேராத கேஸு. எடப்பாடியால் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே முடியாது. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 11 முறை ட்ரை பண்ணிட்டாங்க. இனியும் அவரை நம்புவது என்பது முட்டாள்தனம் என்று சரியான முடிவுக்கு உண்மையான அதிமுக ஆட்கள், நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்க களத்தில். அவங்க ஏன் இன்னொரு அதாவது வெயிட் பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்கன்னா, திமுகவோட இவர் டீல் போட்டார்ல முதல்வர் ஆகிறதுக்கு, அதில் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ இதை மூடி மறைக்கிறதுக்காக தாவேக்கா குதிரை வியாபாரம் பண்ணுது, தாவேக்கா எங்கள் கட்சியை உடைக்குதுன்னு இல்லாத
விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக என்பது வந்துங்க அது சரிவை நோக்கி வேகமாக இனி பயணிக்கும். அதை காப்பாற்ற முடியாதுங்க, சிதறும் அது. விஜய் பாஸ்கர் அவங்கெல்லாம் வந்து இது தனித்தனியாக இன்றைக்கி கூட்டம் போட்டுட்ருக்காங்க. ஒன்றிய நிர்வாகிகள் கிளை செயலெல்லாம் வச்சு அடுத்து என்ன செய்யலாம். அவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்க போகிறதில்ல. எடப்பாடியின் தலைமையை அவர்கள் உண்மையே வெறுக்கிறாங்க. அவர் முதல்ல ராஜினாமா பண்ணியிருக்கணும். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் மு.க. ஸ்டாலின் உதவியை கேட்டு முதலமைச்சர் ஆக நினைச்சார் பாருங்க, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக. அது பெரிய அயோக்கியத்தனம். அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னால் இந்த கட்சியை வெற்றி பாதை கொண்டு வர முடியல, மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, ஆகவே நான் தான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியை விலகிறேன், பொதுக்குழுவை கூட்டுறேன், விவாதித்து புதிய தலைவர்கள் வரட்டும் வழிகாட்டட்டும் சொல்லியிருந்தாருன்னா அதிமுக ஆட்கள் மதிச்சிருப்பான். பரவாயில்லையா, அந்த ஆள் ஜென்டிலாக இருக்காரு. இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியில். ஆனால் இவர் விடுதியில் தங்க வச்சு அமித்ஷா கிட்ட காலை போட்டு என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடுங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு அவர் அமித்ஷா ஸ்டாலினை கான்டாக்ட் பண்ணி ஸ்டாலின் வந்து ஓகே சொல்லி அவங்களுக்கு விஜய் வரக்கூடாது. இப்போ 2 பேரும் எப்படி ஒன்றிணைந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அஜெண்டா. விஜய் எப்படியும் வந்துடக்கூடாதுன்னு உதயநிதி ஒத்த காலில் நிற்கிறார், அடம் பிடிக்கிறார் அப்பா கிட்ட. எப்படியாவது எடப்பாடியாவது ஆக்குவோம், நம்ம வந்து விடக்கூடாது, விட்டா எம்ஜிஆர் மாதிரி 10-30 வருஷத்துக்கு இந்த ஆள் தான் இருப்பான் அப்படின்னு. ஸோ இந்த சதியெல்லாம் பண்ணது வெளியே வந்துடுச்சு, அம்பலம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அதிமுக ஆட்கள் எடப்பாடி மேலே டோட்டலாக நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஸோ அதனால் அவர் இன்றைக்கி தற்காலிகமான அந்த பொதுச் செயலாளர் பதவி, அந்த விப்பு, அப்புறம் எம்எல்ஏவா நீக்கிடுவேன்ற பயமுறுத்தல், இதெல்லாம் வச்சு அப்படி சும்மா அப்படி ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி போட்டிருக்கலாம். அது கிழியும், மறுபடியும் கிழியும், துண்டு துண்டு ஆகும். அதிமுகவில் தலைமை மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்த கட்சி கரைவதை யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப நன்றி சார். வணக்கம். கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்று முதல். சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.